சம்பளத்தையும் எழுதியிருக்காங்க அது தந்தாப்புல. பட் ஆனா அதே கைண்ட் ஆஃப் வீடு வாங்கணும்னா அதே அஃபோர்டபிலிட்டி கிடையாது. அந்த சம்பளம் 20,000 25,000 ரூபாய் அளவுக்கு மாறிடுச்சு. ஆனா அந்த 2 லட்சம் 20 லட்சமா மாறி. ஒண்ணு கொடுத்தாங்களே சொந்த வீடு இருக்கான்னு கேட்டுதான் கொடுக்குறாங்க. எப்படி வாழ போறோம், எப்படி வாழறாங்கன்னு கம்ப்ளைண்ட் தோணும். ஐயோ இவ்வளோ கண்டிப்பாக லோன் வாங்காமல் யாராலையும் இருக்கவே முடியாது. எல்லாருமே லோன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்கு. ஏற ஆரம்பிச்சு 10 லட்சம் 20 லட்சம் அப்படி ஏற ஆரம்பிச்சு. ஆனா இந்த சம்பளங்கிறது 5,000 10,000 15,000 அப்படிதான் ஏற ஆரம்பிச்சு. ஐயா தனியா இருக்கிறேன், நான் தனியா இருக்கிறேன். இது வளர்த்து தான் நான் வாழ. சென்னையில இப்ப இருக்கிற விலைவாசியில வீடு வாங்க முடியுமா? முடியாது. அதாவது 2005 வரைக்கும் நான் சொல்கிறேன். 2005 வரைக்கும் எப்படி இருந்ததுன்னா, இப்போ ஒருத்தருக்கு 20,000 ரூபா சம்பளம் இருந்ததுன்னா ஒரு கிரவுண்டு நிலங்கிறது 2 லட்சம் ரூபா இருந்தது. 20,000த்துக்கும் 2 லட்சத்துக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை மடங்கு? 6லேருந்து 8 மடங்குக்குள்ள. 6லேருந்து 8 மடங்குக்குள்ள. ஓகே, அது அவங்களால கடன் வாங்கியாவது பண்ண முடியும்னு. அப்புறம் போக போக 2008 2009 எப்படி இருந்ததுன்னா, அந்த சம்பளம் 20,000 25,000 ரூபா அளவுக்கு மாறிடுச்சு. ஆனால் அந்த 2 லட்சங்கிறது 20 லட்சமாக மாறிடுச்சு. ஓகே. ஸோ அப்போ அது ஆனா அந்த சேலரியோட இது இன்னும் ஏறவே இல்லை. அது 20,000 25,000 ரூபா வரைக்கும் வேணாலும் ஏறிடுச்சு. ஆனால் இது 2 லட்சத்துலேருந்து 20 லட்சம் ரூபாய்க்கு போயிடுச்சு. ஸோ அங்கேருந்து அது 10 லட்சமாக ஏற ஆரம்பிச்சு. 10 லட்சம் 20 லட்சம் அப்படி ஏற ஆரம்பிச்சு. ஆனால் இந்த சம்பளங்கிறது 5,000 10,000 15,000 அப்படி தான் ஏற ஆரம்பிச்சு. அதுக்கு எங்கே ஏணி வச்சாலும் எட்டாது. அதுக்கப்புறம் 2011 10 அந்த நேரத்தில் ஒரு சரிவு எக்கனாமிக் டவுன் வந்தது. அப்போ யார் சேலரியும் ஏறல. ஆனால் எல்லா ரேட்டும் மட்டும் ஏறிடும். ரியல் எஸ்டேட், எஸ்பெஷலி ரியல் எஸ்டேட் பொருட்கள்லாம் இருக்கு இல்லையா, அது ஏற ஆரம்பிச்சிருச்சு. 70-80 லட்சம் போயிடுச்சு. அது ஏறிடுச்சு. ஆனால் இங்கே இது ஏறலை. அதே நேரத்தில் லோன் ஈஸி லோனுங்கிற மாதிரி வந்துருச்சு. ஸோ இந்த லோன் கொடுத்து எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவனும் இறக்கவே இல்லை. இன்னும் வருமானம் இருக்குது. ஒரு நாள் 12 மணி நேரம் வண்டி ஓட்டினா கூட கேஸு போக எல்லாம் போக 1000 ரூபாய் தான் கையில் நிற்குது. எப்படி வீடு வாங்க சொல்கிறீங்க? வாங்க முடியாது கண்ணா. ஏன் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறீங்க? வர்றதுக்கு வறுமைக்கே சரியா போயிடுது. எப்படி வீடு வாங்க முடியும்? வாடகைக்கே சரியா போயிடுது. ஒரு வாரம் நல்லா சாப்பிட முடியலையாம்மா. இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? 2 பையன், ஒரு பையன் ஒரு பொண்ணு. இப்ப அவங்கள கட்டி கொடுக்கறதுக்கு அப்பமா கூட சொந்த வீடு தானே கேட்பாங்க எல்லாருமே. சொந்த வீடு தான் கேட்டாங்களே. கேட்டு சொந்த வீடு இல்லம்மா, நாங்க வாடகையில தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறோம். 2003 4 ஒரு வீடு வாங்கினேன். ஓகேயா, அது ஒரு 40 லட்சத்துக்கு வாங்கினேன், 45 லட்சத்துக்கு வாங்கினேன். இப்போ அது 3.5 கோடி அப்படிங்கிறாங்க. ஓகேயா, பட் அந்த அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா, நான் சம்பளத்தையும் எழுதியிருக்காங்க அது தந்தாப்புல. பட் ஆனால் அதே கைண்ட் ஆஃப் வீடு வாங்கணும்னா அதே அஃபோர்டபிலிட்டி கிடையாது. ஸோ 3.5 கோடி சம்பளமும் அந்த லெவலில் ஏற்றிருக்காங்க. பட் ஆனால் அந்த வீடு 3.5 கோடிக்கு அதே தான் 40 லட்சம் அப்போ இருந்தது, இப்போ 3.5 கோடி. அப்போ என்னோட சம்பளம் ஆல்மோஸ்ட் 1/4 இல்லாட்டி 1/8 இருந்திருக்கும். ஸோ என்ன சொல்கிறேன்னா, அதே லெவல் ஆஃப் நான் அஃபோர்டபிலிட்டி தான் இப்போவும் கஷ்டம் வாங்குறது. இல்லைன்னா நீங்கள் இந்த ஊரை விட்டு தள்ளி வேற எங்கேயாவது போய் வாங்கினோம். அது ஒரு ஃபேமிலி கரெக்டாக இருக்காது ரைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ பேரண்ட்ஸ் வேலை செய்கிறாங்க, வீட்டுக்கு போகணும், இது டிராஃபிக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்புறம் யூ ஹேவ் டு லிவ் அவுட்சைட் தி சிட்டி. ஸோ இட்ஸ் அ வெரி டஃப் திங். கண்டிப்பாக 90% தான் முடியும். 90% முடியும். கண்டிப்பாக முடியும். அது இப்போ இருக்கிற சிச்சுவேஷன் காலத்துக்கு கண்டிப்பாக சம்பளம் அதிகமாக வாங்கினா கண்டிப்பாக வாங்க முடியும். சொந்த வீட்டில் இல்லாதனால உங்களை எந்த அளவுக்கு கஷ்டப்படுத்திருக்காங்க? நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கீங்க? ரொம்ப கஷ்டங்க என்ன. மழை காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டு படுக்க இடம் இல்லாத, போக இடம் இல்லாத உக்காந்துக்கிட்டு இருக்கிறோமா. இப்போ என் பையனுக்கு கல்யாணம் பண்ணினேன். பையன் தனியாக இருக்கிறேன், நான் தனியாக இருக்கிறேன். இது வளர்த்து தான் நான் வாட. ஓகே, ஒன்றும் இல்லை.
இப்போ வந்து சென்னையில வாங்க முடியாது, வெளியூர்ல தான் போய் வாங்கணும்னு சொல்றீங்க. அப்போ சென்னையில வந்து வசிக்கிறவங்கன்னு ஒருத்தங்க இருக்காங்களா, அப்ப அவங்க என்ன பண்றது? அது ரொம்ப டஃப் தாங்க. அது வந்து இட்ஸ் ஐ டோன்ட் நோ என்ன பண்ணுவாங்க. இப்போ எனக்கு சம்டைம்ஸ் பார்க்குறேன் அவங்கள. நான் போயிட்டேன் இந்த ஊரை விட்டு, நான் Okay. போயாச்சு, அமெரிக்கா போயிட்டேன். ஆனால் என் வீடு வச்சிருக்கேன் நான். Okay. பட் ரொம்ப டஃப். என்ன பண்ணுவாங்கன்னா இட்ஸ் இது ரொம்ப ஐ டோன்ட் நோ, நத்திங் பண்ணணும். அது என்ன பண்ணுவாங்க, எப்படி? இப்போ நானே இங்கே இருந்திருந்தேன், எனக்கு நல்ல வேலை இல்லை, இந்த ஒரு நார்மல் வேலை இருந்தால் எப்படி நான் அஃபோர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு ஐப்ரோஸ் ஐயோ வந்து எப்படி வாழ போகிறோம், எப்படி வாழறாங்கன்னு கம்ப்ளைண்ட் தோணும். ஐயோ இவ்வளோ இந்தியால இருக்கவங்களால இப்ப வாங்குற சேலரியை வச்சு வீடு வாங்கவே முடியாது இல்லையா? அப்படின்னு நான் நினைக்கிறேன். நினைக்கிறீங்க இல்ல, அதான் அது உண்மையும் உண்மை. சொல்லி. ஓகே. சோ வந்து ஒரு பேசிக் சேலரியா வந்து 10K கொடுக்குறாங்க, 15K ஐயோ கொடுக்குறாங்க. வாய்ப்பே இல்ல. அப்ப எப்படி நாங்க சொந்த வீடு வாங்குவோம்னு நினைக்கிறீங்க? ரொம்ப டஃப்ங்க. அது எப்படி சொல்றதுங்க, ஏன்னா எனக்கு ரொம்ப முடியல அது நினைச்சு பார்த்தா. எனக்கு ஆன்சரே இல்லைங்க எனக்கு. இருக்கு. பட் ஏன்னா அவங்க அப்பா அம்மா சேர்த்து வச்சிருக்காங்க, இருக்குன்னு சொல்லுவாங்க சில பேர். இதுக்கு முன்னாடி சொந்த வீட்டில் இருக்கவங்க கண்டிப்பாக வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. பட் நம்மளோட எல்லாருக்கும் மெச்சூரிட்டே வந்து ஒரு 25 வயசில் 24 வயசுல தான் இருக்கும். அந்த வயசுல தான் ஒரு வேலையே ஜாப் அந்த மாதிரி ஒரு 50-40,000 மேபி அப்படி இருக்கலாம். பட் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி 12th காலேஜ்லேருந்து நம்ம முயற்சி பண்ணால் கண்டிப்பாக வாங்க முடியும். பட் லோன் போட்டு தான் வாங்க முடியும். லோன் வந்து ஒரு ட்ராப்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க. தட் இஸ் அ ட்ராப். ஓகே. ஓகே. ஒரு 20 வருஷத்துக்கு மேலே அனுபவம் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் ஒரு 10 வருஷத்துக்கு கம்மியாக வேலை செய்கிறவங்களுக்கு அதையும் ஒரு அசட்டாக நினச்சி பார்த்தாங்க. ஆனால் காலப்போக்கில் என்னென்னா, நீங்கள் ஒரு லோன் வாங்கினீங்கன்னா 15-20 வருஷம், ஓகே, 40 லட்சம் ரூபா நீங்கள் லோன் வாங்கினீங்கன்னா திருப்பி கட்டும்போது கிட்டத்தட்ட 70-80 லட்சம் ரூபா கட்டுவீங்க. கிட்டத்தட்ட 70 லட்சம் ரூபா. ஆனால் அதே நேரத்தில் அந்த 10 வருஷம் கழிச்சு அப்பார்ட்மெண்ட்டாக வாங்குறியா எல்லாருக்கும் டிப்ரிஷியேட் தான் ஆயிருக்கும். 75 லட்சம் ரூபா கட்டி வாங்கினதோட வேல்யூவே 60 லட்சம் தான் இருக்கும். நீங்கள் ஜாஸ்தியாக கட்டியிருப்பீங்க. ஸோ அது மாதிரி இங்கே ஏறலை, சேல்ரி ஏறலை. எப்பெல்லாம் அதே போல் எக்கனாமிக் சரிவு இருந்ததோ அப்பெல்லாம் விலைவாசி ஏறுறது நிற்கலை. இன்ஃப்ளேஷனும் இருந்தது, விலைவாசி ஏறுறதும் நிற்கலை. ஆனால் வருமானம் ஏறுறது ரொம்ப சின்ன சின்ன லெவலில் தான் ஏறிச்சு. இப்போ வீடு வாங்கணும்னா இப்போ என்ன பண்ணலாம் நாங்கள்? ஒன்று பிஸ்னஸ் பண்ணோம். நம்மளுக்கு பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு திறமை இல்லை, அதுக்கு தான் ஆட்டோ ஓட்டுறோம். கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் எதுவும் கொண்டு வராது இப்போ வீடு வாங்குறதுக்கு? கவர்மெண்ட் ஸ்கீம் கொடுக்குறாங்கன்னா ஏதோ ஒரு ஸ்கீம் கொடுத்துருக்காங்க, ஏதோ 5 லட்சம் ஸ்கீம் ஏதோ கொடுத்துருக்காங்க. அது 10 வருஷத்துக்கு விற்கக்கூடாதுன்ற மாரி ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்மளுக்கு நாலேஜ் இல்லை, தெரியும் தெரியாது. ஒன்று கொடுத்தாலே சொந்த வீடு இருக்கான்னு கேட்டு தான் கொடுக்குறாங்க. இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாடகை வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்து கஷ்டப்படுற ஃபேமிலியை பார்த்து கல்யாணம் பண்ண போனால் தான் உண்டு. கல்யாணம்னா அப்படியே போக வேண்டியது தான், சன்னியாசம். வேறு என்ன இருக்குது, அவ்வளோதான். வேறு ஏதோ சொந்தத்தில் பார்த்து பொண்ணு கொடுத்தாங்கன்னா கல்யாணம் பண்ணே இருக்கலாம். அந்த பொண்ணு இவன் ஆட்டோ ஓட்டுறான், இவனுக்கு எதுக்கு கொடுக்கணும் அப்படி யோசிச்சாங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. சரி, இப்போ கவர்மெண்ட் நமக்கு வீடு கட்டுறதுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? செஞ்சு கொடுப்பாங்க. விஜய் வந்திருக்கிறாங்க, எங்களுக்கு ஒரு நல்லது காட்டுவாங்கன்னு நான் சந்தோஷமா இருக்கிறேம்மா. கண்டிப்பா செஞ்சு கொடுப்பாங்க. இந்த விதவை காசு கூட எனக்கு வரல கண்ணு. அது வந்தா கூட நான் இதையே அதையே வச்சு நான் பார்த்துக்குவேன் சாமி. இன்னைக்கு கண்டிப்பா நான் விஜய் நம்புறேன். என் பையன், அது என் பையன்தான், என் பையனை நம்புறேன். எனக்கு வீடு வேணுமா, வீடு வேணும். எனக்கு இந்த விதவை காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல, ஒரு வீடு கொடுத்தா எனக்கு போதுமா. அதே நம்ம சந்தோஷமா. நல்லது நடக்கணும் சாமி, நல்லது நடக்கணும். அடுத்தவங்க மாதிரி இது பண்ணக்கூடாது. அடுத்த வருஷமா நீ வர்ற மாதிரி பாருங்க. உங்களை நம்பி நாங்கள் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேர்த்துக்கு சொல்லி விஜய்க்கு போடுன்னு நாங்கள் சொல்லி எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தையும் நான் போட வச்சேன். அதனால் விஜய் எங்களுக்கு நல்லது செய்யணும். ரொம்ப கஷ்டப்படுறேங்கன்னு. விஜய் வந்தனாச்சு எங்களுக்கு நல்லது செய்வார், நல்லது பண்ணுவாருன்னு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறேம்மா. என்ன கொஸ்டின், எப்படி பண்ண முடியும்? கொஞ்சம் கவர்மெண்டா ஏதாவது எங்களுக்கு ஸ்கீம் கொடுக்க முடியுமா? லைக் கவர்மெண்ட் ஸ்கீம் பண்ணலாம். பட் யூசுவலி கவர்மெண்ட், whenever a government is involved, right, the quality goes down. Okay. Privateனா you can hold them accountable. பிரைவேட்னா பிரைஸ் ஹையரா இருக்கும். ஸோ அது ஆயிடுது. கவர்மெண்ட்னா நான் பார்த்துருக்கேன், அந்த பெங்களூர்ல ஏஷியாட் வில்லேஜ்னு ஒன்று கட்டினாங்க. சும்மா ஏதோ ஒரு டைப்ல தின் வால்ஸ் தட்டினா விழுந்துடும். அது நாட் மோர் தென் 10 years வர அளவில். வெரி அன்ஸ்டேபிள். எனி டைம் கவர்மெண்ட் இஸ் இன்வால்வ், இட்ஸ் நாட் குட். அது எனி கண்ட்ரி. இப்போ நீங்கள் ஒரு பிரின்சிபல், நான் உனக்கு ஒரு 1 crore லெண்ட் பண்ணுறேன்,
அந்த பிரிண்ட் அந்த ஃபர்ஸ்ட் அவங்க இன்ட்ரெஸ்ட்டை கலெக்ட் பண்ணுவாங்க. யூஎஸ்ல எனக்கு தெரியும். ஓகே ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரெஸ்ட், நீ ஒரு 10 years இன்ட்ரெஸ்ட் தான் பே பண்ணுவ. அப்போ நீ போய் கால்குலேட் பண்ணா யூர் ஆல்மோஸ்ட் பேயிங் டபுள். ஓகே லைக் வந்துடும், அப்படி வந்துடும். யூ ஹேவ் டு கால்குலேட். ஸோ தட் ஆல்சோ இஸ் அ ட்ராப். ஓகே உங்களால அதை விட்டு நவரவே முடியாது. அண்ட் யூஆர் லாக்ட் இன் மாதிரி. அண்ட் யூஆர் ஆக்சுவலி என்ன சொல்றது, ஒன்று அதில் ஒரு இதுவே கிடையாது. ஸோ ரெண்ட் யூ கேன் ஆக்சுவலி ரெண்ட் as well instead of இது பேயிங் EMI அண்ட் ஓனிங் அ பிளேஸ். ஸோ இட்ஸ் a very tough thing. I don't know, government நம்ம I can't comment. இந்த ஊர்ல அடி வாங்கிட போறீங்க. ஓகே பட் I don't know how நடக்கும். பட் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேற எதுவும் கண்டிப்பாக லோன் வாங்காமல் யாராலையும் இருக்கவே முடியாது. எல்லாருமே லோன் வாங்கி தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாயம் இருக்குது. லோன் வாங்காமல் நம்ம எப்படியும் சின்ன ஒரு பைக் அப்படி சொல்லலாம், இஎம்ஐ ஆப்ஷன் சொல்லலாம், அதுவும் லோன் ஆப்ஷன் தான். கண்டிப்பாக லோன் வாங்கினா தான் வீடு வாங்க முடியும். கண்டிப்பா அதுல மட்டும் போயிடாதீங்கன்ற நான். ஒன்றும் தூக்க மாட்டேங்கணும், இல்லைன்னா பிச்சை எடுக்கணும். இது ரெண்டுத்துல உண்மை அதானே. சூசைட் பண்ணிக்கிறாங்க இன்னைக்கு. லோன் வந்து லோன் வாங்கினாங்கன்னா வீட்டு மேல கண்டிப்பா வந்து பிரச்சனை தான். பிரச்சனையா? கண்டிப்பா லோன் மட்டும் வாங்கவே ஆனா கூடாது. இப்போ வந்து எல்லாருமே இப்போ ஐடில இருக்கவங்க எல்லாருமே வந்து இப்போ லோன் தானே வாங்கி வீடு கட்டுறாங்க. அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க வந்து மாசத்துக்கு 1.5 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்குறாங்க மேடம். ஸ்டார்டிங் சேலரின்னு ஒன்று இருக்கு. ஸ்டார்டிங் சேலரி 50 ரூபா 60 ரூபா தான் ஸ்டார்டிங் சேலரி. இல்ல 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 அப்படிலாம் இல்ல. நாங்க எங்களோட பேட்ச்மேட்ஸ் இருக்காங்களே அவங்க எல்லாருமே 20-25 தானே. ஐடி வந்து எடுத்த உடனே எல்லாருக்கும் 50 கொடுக்க மாட்டாங்க. இப்போ அவங்க வாங்க மாட்டாங்கல்ல. முதல்ல படிப்படியா போய் தானே ஒரு 2 வருஷம் 3 வருஷம் ஒரு 5 வருஷம் சர்வீஸ் ஆன உடனே சம்பளம் ஏறும். அப்போ வந்து அவங்க பிளான் போடுவாங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வேலைக்கு போனா மட்டும்தான் இது வாங்க முடியும். தனியா முடியவே முடியாது. ஏன்னா ஒருத்தர் சேலரி வந்து லோன் கட்டலாம், ஒருத்தர் சேலரி வீட்டுக்கு பார்க்கலாம் அப்படின்னா. ஏன்னா ஸ்கூல் ஃபீஸ்லேருந்து எல்லாமே இருக்கு பசங்கள்லாம் வந்து. அதனால சொல்றேன் விலைவாசி ஏறின்னு தான் இருக்குது. ஆனால் ஆட்டோக்காரன் பொழப்பு நாரின்னு தான் இருக்குது. இதுக்கு என்ன முடிவுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இதுக்கு ஒரு முடிவும் இல்லை. இது சிஎம் தான் இப்போ எல்லாரும் சொல்லியிருக்காங்க மீட்டர் மேலே எதனா போட்டு கொடுங்கன்ட்டு. ஓகே இப்போ வந்து டியூவல் இன்கம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இப்போ இருக்கிற ஜெனரேஷன்? ரொம்ப ரொம்ப இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து சொல்லுவாங்க பொண்ணு வந்து வீட்லயே வேலைக்கு போகாது. நீங்க சொல்லுங்க டியூவல் இன்கம் இல்லை இல்லை 2 பேரும் இன்கம் பண்ணாதான் இங்கே இப்போ இருக்க சுச்சுவேஷன் 2 பேரும் இன்கம் பண்ணால் ஜாலியாக இருக்கும். ஓகே நினச்சதை நம்ம பண்ணவும் முடியும், நினச்சதை செய்ய முடியும், சந்தோஷமாகவும் இருக்க முடியும். அதுவும் கண்டிப்பாக சந்தோஷமாக 2 பேரும் இன்கம் இருக்கும்போது நல்லது. இப்போ வந்து சென்னையில வந்து வீடு வாங்க முடியாம சென்னையில வாடகை வீட்டுல இருந்துட்டு ஊர்ல வந்து சொந்த வீடு வாங்குறாங்க. அதை பத்தி சொல்லுங்க. இப்போ எல்லாருமே சிட்டியை விட்டு வீடு வாங்குறதா இருந்தாலும் ஐ மீன் ஒரு பிளேஸ் இடம் வாங்குறதா இருந்தாலும் சிட்டியை விட்டு கூடுவாஞ்சேரி மறைமலை நகர் அங்கே வாங்கலாம் போயிட்டு இருக்காங்க. இப்போ எல்லாமே ஆக்சுவலாக டெவலப் ஆகிட்டு இருக்கு. ஒரு பிளேஸில் இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடு இருந்த இடத்துல இப்போ 10 வீடு 12 வீடுன்னு இருக்கு. அப்போ டெவலப் ஆகிட்டு தான் இருக்கு. ஊர் சைடுன்னு சொல்லவே முடியாது. எல்லார் கையிலையும் 1 கோடி ரூபா இருந்துருச்சுன்னா எல்லாமே கோடீஸ்வரர். அப்போ அது எங்கே போச்சு? அதுக்கு வேல்யூவே கிடையாது. இப்போ நம்மளோட கரன்சி வேல்யூ கம்மியாக இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஊர்லலாம் வந்து 10 மில்லியன் கரன்சி நோட்லாம் இருக்கும். நம்மளோட ஹையஸ்ட் டினாமினேஷன் 2000. அது கூட இப்போ கண்ணால் பார்க்க முடியறது இல்லை, அது வேற விஷயம். 2000 அங்கெல்லாம் 10 மில்லியன். ஓகே 20 மில்லியன் 30 மில்லியன்லாம் கரன்சி இருக்கு. ஸோ நீங்கள் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா அப்பயும் வேல்யூ இல்லாமல் போயிடும்.